Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 12th standard physics lesson 1 important 2 mark question number 6. State Coulomb's law in electrostatics. The electrostatic force experienced by charge Q naught due to Q is given by Coulomb's law. So ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று Q naught, இன்னொன்று வந்து Q. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும், அதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கூலம்ஸ் லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் வெக்டார் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1/4 pi எப்சிலன் நாட், இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/4 pi எப்சிலன் நாட் இன்டூ Q நாட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ Qனா Qவோட மேக்னிடியூட் அளவு, Q நாட், ஸோ Qனா இந்த சார்ஜோட மேக்னிடியூட், Q நாட்னா இந்த சார்ஜோட மேக்னிடியூட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. ஆர்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், ஆர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து இதுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி சிம்பிள். இது நம்ம 10th சயின்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படித்தோம். ஸோ G ஈக்குவல்ஸ் டு G m1 m2 பை டி ஸ்கொயர் அப்படின்னு படித்தோம். ரெண்டுமே சேம் தான். இங்கே Q நாட்னு போட்டிருக்காங்க, இங்கே m2ன்னு போட்டிருக்காங்க. m1ன்றது வந்து எர்த்தோட மாஸ், m2ன்றது சன்னோட மாஸ் டிவைட் பை அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் போட்டால் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஸோ ஜென்ரலாக ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணுனாலே இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது m1 m2, எனி டூ ஆப்ஜெக்ட். இதுக்கு நடுவில் ஃபோர்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கான்ஸ்டன்ட் G, ஓகேவா, கான்ஸ்டன்ட் வேல்யூ K, நெக்ஸ்ட் m1 m2 பை இதுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர். இது பண்ணால் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா சேம் கான்செப்ட் இந்த ஃபார்முலா போட்டு எழுதிடணும். ஓகேவா, வெரி ஈஸி கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.